வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில நாம பார்க்க போற தலைப்பு, சமூக ஊடகம். என்னடா அவன் என்னென்னமோ பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம டீம்லேருந்து இது மாதிரி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தமிழில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, நம்ம பேசுகிற முதல் லைனே வந்து தமிழில் பேசினோம் அப்படின்னா என்னவா இருக்கும் அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் காணொளி, சமூக ஊடகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து தமிழ் வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாமல் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இதுதான் இருந்துச்சு எனக்கு. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எதிர்கால வேலை தேடும் படலம் வந்து எப்படி இருக்க போகுது, அதில் வந்து நம்மளோட பங்கு என்ன மாதிரி இருக்குது, நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் என்னோட மானிட்டர் இருக்குது, ஸோ அதில் ஒரு சில நோட்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். என்னடா எங்கேயோ பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. நம்ம ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கலாம், 10-20 இயர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளோட ஸ்கில் செட்டை காட்டுறதுக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக எது இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு ரெஸ்யூம் தான் இருக்குது. இந்த ரெஸ்யூமில் வந்து நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் வச்சுருப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூலிங் எங்கே பண்ணோம், நம்ம டிகிரி என்ன பண்ணோம், பர்சனல் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து வேறு நம்ம ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணோம், இன்டர்ன்ஷிப் எங்கே பண்ணோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் 4-5 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னென்ன டைட்டில், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணோம், நீங்கள் என்னை ஹையர் பண்ணுறது மூலிமா வந்து வாட் ஆம் ஐ பிரிங்கிங் இன் டு த டேபிள், இது எல்லாமே வந்து இந்த ரெஸ்யூமேல தான் இருக்கும். இப்போ இந்த வேலை தேடுறது அப்படின்னா முதல்ல எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வேலை தேடுறதுனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரெஸ்யூம் வச்சுருப்போம். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மான்ஸ்டர், நௌக்ரி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு சில ஸ்கோர்லாம் காமிக்கும், லைக் 10%, 20-30% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ as soon as நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிவிட்டு அந்த 100% காமிச்ச உடனே நமக்குள்ளே என்ன ஒரு இது வரும் அப்படின்னா, ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸோ ப்ராப்ளி இன்னொரு 2-3 வாரத்தில் எனக்கு வேலை கிடச்சிரும், லட்சமாக நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட தான் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட். அந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதும் அந்த நௌக்ரி மான்ஸ்டரில் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன வேலை தேடுறோமோ அது சம்மந்தமான ஜாப்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரியான ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ஜாபுக்காக வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் தென் அங்கே இருக்கிற அந்த ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ்ட்டு வந்து யூஸ்வலாக நமக்கு கால்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிப்பிக்கல் ஒரு ஹைரிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. அண்ட் ஆஸ் அன் எம்ப்ளாயியாக வந்து இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் வேலை தேடிட்டு இருக்கோம். ஸோ ஐடியலி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தெர் இஸ் 2 டிஃப்ரெண்ட் இது. ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு முதலாளியாக இருக்காங்க அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் த கம்பெனி. த அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் வந்து யூ ஹேவ் எம்ப்ளாயீஸ். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், சாஃப்ட்வேர், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே இன்றைக்கி எம்ப்ளாயீஸ் அப்படின்னாலே வந்து சம்ஹவ் நம்ம ரெஸ்யூமை வச்சு தான் வந்து உள்ளே போகிறோம். ஸோ இந்த ஹையரிங் ப்ராசஸ், இந்த ரெஸ்யூம் ரைட்டிங் ப்ராசஸ் இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பேரடைம் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூகுளில் தேடாதீங்க. ஸோ பேரடைம் ஷிஃப்ட்டு கூகுளில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் ஹவு பீப்புள் திங்க் அண்ட் டூ திங்ஸ். அதாவது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அது வந்து என்டையர்லி அந்த ப்ராசஸே சேஞ்ச் ஆகிறது தான் வந்து பேரடைம் ஷிஃப்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லோக்கலில் வந்து சர்வரில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அதனால் நான் ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அட்லீஸ்ட் 2000ங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். 2000க்கு முன்னாடி சாஃப்ட்வேர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம லோக்கலில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர், நம்ம பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேரு, நம்ம ஆஃபீஸில் மேனேஜ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, லோக்கல்லே ஒரு சர்வர் ரூம் ஒன்று இருக்கும், ஒரு அட்மின் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும், எங்கள் ஆஃபீஸில் வந்து 2 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணி ஒரு சர்வர் வாங்கி போட்டோம். அது வந்து ஒரு பெரிய இது மாதிரி, ஓகே சர்வர்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் திங்க் இன் ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஆர் மேபி இயர் ஆர் 2 நாங்களும் வந்து க்ளவுட் மூவ் பண்ணிட்டோம். பட் ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2000க்கு பிறகு எஸ்பெஷலி சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்த டயத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 2000ல் இருந்து தான் வந்து இப்போ சாஸ் இந்த க்ளவுடுங்கிற கான்செப்ட்லாம் பூம் ஆகி இன்றைக்கி திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷம் முடிஞ்சிச்சு 2000ல் இருந்து. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி லோக்கலில் இருந்தால் தான் வந்து செக்யூர்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். 2000க்கு முன்னாடி ஒரு க்ளவுடில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் க்ளவுடில் இன்ஸ்டன்ஸில் நீங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அப்போ எல்லோரும் சிரிப்பாங்க. யாருன்னே தெரியாமல் ஏதோ ஒரு க்ளவுடில் என்னோட இன்ஃபர்மேஷன் எப்படி நான் சேவ் பண்ணி வைக்கிறது, அது எப்படி செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்ட ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே க்ளவுடாக மாறிடுச்சு. லிட்டரலி நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து, நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து, நம்ம மெயில், நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
இன்றைக்கி க்ளவுடில் தான் இருக்குது அண்ட் வி ஆர் ஓகே வித் இட். அது கூட நம்ம வாழ பழகிட்டோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை தான் வந்து பேரடைம் ஷிஃப்ட் அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கை முறையில் வந்து எப்படி ஒரு சாதாரண விஷயமா இருந்துச்சோ அது வந்து இன்றைக்கி என்டையர்லி சேஞ்ச் ஆகி வேறு ஒரு விஷயமா வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ ரெஸ்யூம் வச்சு நம்ம இப்போ வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டையர் ப்ராசஸே வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஸ்டேஜில் இருக்குது. மேபி ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருப்போம். எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. மேபி இந்த நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் வந்து இந்த பெரிய சேஞ்ச் ஓவர் வந்து நம்ம பார்ப்போம். எப்படி வந்து நம்ம எல்லோரும் இன்றைக்கி க்ளவுடுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோமோ இந்த மாதிரி நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணுறதும் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம அப்போ பார்க்குறப்ப வந்து ஓகே இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவை வந்து எந்த அளவில் நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்கு என்ன பண்ணுவார், ஒரு ஃபைல் ஒரு ஆல்பம் போட்டு வச்சுருப்பாரு. இல்லை அவர் கடைக்கு போனீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் நிறைய அவர் எடுத்த ஃபோட்டோஸை வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம ஓகே அவங்க நல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது, இது மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். இப்போ அது வந்து எப்படி மாறிச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சிறு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அகைன் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், காரை விஷுவல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வீடியோஸ் கூட போடுறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச திங் அவர் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தார். இப்போ அவரோட சேனலில் மேபி ஒரு 3 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு அவர் போட்டிருந்தது ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தார். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அவர் போடுவார். ஸோ வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோயரை வந்து பில்ட் பண்ணிட்டார். அவரோட சேனலில் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், அது ஆல்பமாக போட்டோ ஒரு ஃபோட்டோவை போட்டோ என்னோட ஆஃபீஸில் வைக்கிறதுக்கு பதில் அதை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணுறேன், நான் எப்படி வேலை பார்க்குறேன், என்னோடய வேலை என்ன அப்படிங்கிறத வந்து நான் டீச் பண்ணேன் அப்படின்னா அதுவே வந்து நாளடைவில் ஒரு ரெஸ்யூமாக மாறிடும் அப்படிங்கிறத தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். நான் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன், இப்போ இந்த கப்புள்ஸை ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் பேக்ட்ராப் எப்படி இருக்கணும்னு நான் நினப்பேன், லைட்டிங் எப்படி இருக்கணும்னு நான் நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த ப்ராசஸை வந்து சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லெஸ் தென் 1 மினிட் தான் போட முடியும். பட் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லேயே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு 30-40 செகண்ட்ஸ் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஹீ இஸ் பில்டிங் த ட்ரஸ்ட். ஸோ அவர் வந்து நான் எப்படி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ஷார்ட் மூலியமாகவும் வந்து அவரோட வேலையை செஞ்சு காமிச்சு அந்த வேலையோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மூலியமாக காட்டுறதுனால வந்து நம்ம அவரை டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இனிஷியலி இது ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயமா இருந்தால் நமக்கு நாளைக்கு மேபி நம்ம வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்து ஸோ இமீடியட்லி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து ஓகே அவருக்கு உடனே கால் பண்ணி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். காரைக்குடிக்காரர் தான் அவர், அதனால தான் அவர் காரைன்னு வச்சுருக்காரு. அவர் ஆஃபீஸ் வச்சுருக்காருன்னு தெரில. பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது மூலியமாகவே வந்து அவருக்கு அந்த ஆன்லைன் மூலியமாகவே அண்ட் அகைன் இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப் சொல்கிறேன். ஸோ இது மூலியமாக ஆடியன்ஸ் பில்ட் பண்ணது மூலியமாகவே அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் என்கொயரிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர அந்த ஃபீச்சர் ஆஃப் ரெஸ்யூமே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சோஷியல் மீடியாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப். இப்போ இதில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அதை வந்து நம்ம மேபி காலையில் பார்ப்போம், இல்லை நம்ம ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்ப்போம். பட் ஐடியலி நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் பார்ப்போம். அண்ட் சேம் திங் இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான். பட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு வீடியோவாவோ ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஸோ அங்கே எழுதுகிற மாதிரி நீங்கள் பக்கமாக எழுதுனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறது வந்து பண்ண முடியாது. ஸோ ட்விட்டர்னால் ஆத்தென்டிசிட்டி அப்படிம்பாங்க. ஒரு ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே எல்லாருமே ட்விட்டருக்கு தான் போவோம். அண்ட் அகைன் அது மோர் ஆஃப் ஒரு எழுத்து பேஸ்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஸோ எழுதுவோம் நாம் அங்கே நிறைய. யூடியூப் வந்து மோர் ஆஃப் வீடியோ தான், அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஷார்ட்ஸ் ரீசெண்டாக வந்து இதுவாகிட்டு இருக்கு. ஸோ இதில் லிங்க்டின் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். இந்த லிங்க்டினே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2010
2018க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி மான்ஸ்டரும் நாகரியும் இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்காக தான் அந்த லிங்க்டின் இருந்துச்சு. அங்கே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலையாக நம்ம லிங்க்டின்ல வரும், ஒரு ரெஸ்யூம் இங்கேயும் அப்லோட் பண்ணிவிட்டு இதுலையும் ஓகே இதுவும் அது மாதிரி தான் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். 2018க்கு அப்புறம் நான் சொன்னால அந்த பேரடைம் ஷிஃப்ட். ஸோ அதில் இந்த லிங்க்டின் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் இன்றைக்கி உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மும் சூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி நீங்கள் நான் சொன்னால் இப்போ அந்த ஒர்க்கை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்டினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக. ஸோ லிங்க்டினில் இருக்கிறவங்க எல்லாருமே ஐடியலி ப்ரொஃபஷனல் பீப்புள் தான். நீங்கள் என்ன மீடியமில் இருக்கிறீங்களோ அது சம்மந்தமான பீப்புளை வந்து நீங்கள் லிங்க்டினில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த ஆடியன்ஸும் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த லைனில் இருக்கிறவங்க தான். ஸோ அதுதான் லிங்க்டின். ஜென்ரல் கன்சியூமர்ஸ் இப்போ யாரும் வந்து உங்களை மோஸ்ட்லி லிங்க்டினில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் அதோட அல்காரிதமும் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா அண்ட் அகைன் ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசிக்காக உங்களோட டே டு டே லைஃப்பை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். எப்படி நான் அவரை டீச் பண்ணுறதுன்னு சொன்னோன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 3-5 இயர்ஸ் ஆர் 1 இயர் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கங்க. ஸோ டீச் பண்ணுறதுனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை சொல்லிக் கொடுப்பீங்க, அதை ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணிங்க. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் நடக்கிறத வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்டாக போட்டு நீங்கள் அதை எப்படி எழுதுவீங்க, இல்லை அகைன் ஒரு வீடியோவை போட்டு கூட நீங்கள் அதையும் லிங்க்டின்ல நேட்டிவ் வீடியோவாகவே அப்லோடும் பண்ணலாம். பட் அதை டே டு டே லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கலாம், இப்போ ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பட்டன் போடுறீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜுக்கு அந்த வெப்சைட்டுக்கு கலர் கொடுக்குறதுலேருந்து ஏன் நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன், எல்லோ கலர் ஏன் சூஸ் பண்ணேன், ஆரஞ்சு கலர் ஏன் சூஸ் பண்ணேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அந்த பட்டனை வந்து ஏன் நான் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சேன், இல்லை அதுக்கு ஏன் ரவுண்டட் கார்னர் கொடுத்தேன், அதை எப்படி வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க, இல்லை அவங்க அதை என்னவா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை கண்டென்ட் எழுதுகிறவங்களா ஏன் இதை வந்து இப்படி எழுதுனேன், இல்லை நீங்கள் கோட் அடிக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு மாடியூல் டெவலப் பண்ணணும் அப்படின்னாங்க, ஸோ அதை வந்து நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் அந்த கோடை கூட காமிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி என்ன, இல்லை இதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயத்தை நான் பண்ணப்போ வந்து அதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், இப்போ நான் அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ லிட்டரலி வந்து உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி, மீனிங் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 5 இயரில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு 2 பேஜ் ரெஸ்யூமில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு பதில் அந்த 5 இயரையும் வந்து நீங்கள் டெய்லி டாக்குமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க, உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் நான் வேறு வேலை தேடுறேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, லிங்க்டினுக்கு போய் நீங்கள் அங்கே இது மாதிரி நான் வேலை தேடுறேன், இந்த மாதிரியான ரிக்குயர்மெண்ட்டில் வந்து யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிங்களே போதும். உங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஓகே நான் ஒரு இது பார்த்துட்ருக்கேன், எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸே வந்து உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து ஆரம்பம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் தான். இப்போ மிச்ச பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும், ஒரு நேம் இது பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு யூசர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு வில் கெட் ஸ்டார்ட், அவ்வளோதான். ஸோ டு பிகின் வித் லிங்க்டின் நம்ம திரும்ப சொல்கிறதுனால அண்ட் அகைன் நம்ம அந்த பேரடைம் ஷிஃப்ட்டில் லிங்க்டின் ப்ராப்ளி வில் சோஷியல் மீடியாவில் பிளே அ ஹியூஜ் ரோல், ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். அதுலேயும் லிங்க்டின் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஸ்பெசிஃபிக்காக லிங்க்டினை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதில் எப்படி நம்ம ஒரு இது பில்ட் பண்ணலாம். பட் லிங்க்டின் இல்லாமல் நீங்கள் வேறு பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேர்ட்பிரஸில் ஒரு வெப்சைட் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேப்சர் பண்ணிட்டும் வரலாம். இல்லை நீங்கள் டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி தனியாக அதை கூட இது பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வேறு இடங்களில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கிட்டு லிங்க்டின் வந்து மோர் லைக் இப்போ நீங்கள் ஒரு சீனியர் யூஎக்ஸ் டிசைனர் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்கமிங் டிசைனர்ஸ் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற சேலஞ்சஸ் வந்து சால்வ் பண்ணுறது சம்மந்தமாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன்ஸ்லாம் இதர் கூகுளில் தேடுவாங்க, இல்லை லிங்க்டின்ல தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் வெளியில் பில்ட் பண்ணாலும் இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங் ப்ரொஃபைல் வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லிங்க்டின்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொஃபைல் வச்சுக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரம் டாப் டவுன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின்ல ஒரு பேனர் இருக்கும். ஸோ அதிலே கூட நீங்கள் என்ன மாதிரியான ப்ரொஃபஷனலில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிற சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுற ஒரு இமேஜ் மாதிரி ரெடி பண்ணி இல்லை ஒரு டெக்ஸ்ட் போட்டு கூட நீங்கள் இந்த பேனரை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் இமேஜ் வந்து நல்ல ப்ரொஃபஷனல் இமேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் நேம்
வந்து உங்கள் ரியல் ஃபுல் நேம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் 100%. அண்ட் அதில் ஒரு டைட்டில்னு இருக்கும், அதில் வந்து உங்களோட ஜாப் டைட்டில் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான வேலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை ரெக்ரூட்டர்ஸ்லாம் வந்து மேபி கால் பேக் பண்ணுறதும் வந்து அவங்க சர்ச் பண்ணுறப்ப உங்களோட ப்ரொஃபைல் காட்டுறப்ப இந்த இன்ஃபர்மேஷன் தான் காட்டும். அண்ட் தென் யூ ஹேவ் லொக்கேஷன் இருக்குது, அப்புறம் நீங்கள் போஸ்ட் போடுறது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின ஒரு அபவுட் செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மோர் லைக் ஒரு கவர் லெட்டர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன, உங்கள் டைட்டில் என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ரெஸ்யூம் மாதிரி தான் மோர் ஆஃப். அப்புறம் எஜுகேஷன், ஸ்கில்ஸு, அப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் அவங்களோட ஒர்க்கை பற்றி டெஸ்டிமோனியல் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். இல்லை நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கு, அவங்கக்கிட்ட நீங்கள் டெஸ்டிமோனியல் மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறா இருந்தாலும் கேட்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ சோஷியல் மீடியான்னு பேசுகிறப்ப இது வந்து ரொம்ப முக்கியம். லிங்க்டின்லேயே உங்களை 10 பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவர் நல்லா ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்கள் ரெஸ்யூமுக்கு வந்து வெயிட்டேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா லிங்க்டினை வந்து 2 விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் துறையிலேயே வந்து வேறு டைரக்டர் ஆஃப் மார்க்கெட்டிங், வேறு மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸு, இல்லை எஸ்இஓ மேனேஜரு, இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் டெய்லி ஒரு போஸ்ட்டாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதிலேருந்து வந்து நான் லேர்ன் பண்ணுறதுக்கும் வந்து கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உங்களை மாதிரி இருக்கிற மிச்ச உங்கள் கொலீக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பேசிக்காக இண்டஸ்ட்ரியில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம். ஒரு கோர்ஸ் ஒர்க் படித்து ஒரு டிகிரி முடிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று வந்து நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும் பேசிக்காக. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சப்போஸ் உங்களால் எழுதுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி ஃபாலோ சொன்னால. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஏதாவது டெய்லி போஸ்ட் போடுறப்ப உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மேபி வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 போஸ்ட்டில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 வாரம் கழித்து நீங்கள் தனியாக ஒரு போஸ்ட் போட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நான் வந்து ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணி லிங்க்டின்ல அப்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரெஷருக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு 4-5 இயர்ஸ் பண்ணுறவங்கள அந்த விஷயத்தை வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மேபி ஒரு 10th 12th இருந்தே வந்து லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8th 10th ஈவன் அதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் அகைன் நீங்கள் ஃபேஸ்புக்கு பிறந்த குழந்தைக்கே வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டால் யூசர் நேமை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபியூச்சர் இதுக்கு அப்படிங்கிறாங்க. pretty much I think எல்லா சின்ன குழந்தைங்களும் வந்து இன்றைக்கி ஒரு 5th படிக்கிறப்போ வந்து அவங்க ப்ராப்ளி தேர் ஆல் கிரியேட்டிங் ஃபேஸ்புக் ஆர் மேபி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். ஸோ லிங்க்டின் அக்கௌண்ட்டை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இதுதான் உங்களோட ப்ரொஃபஷனல் ஜேர்னிங் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா அதையே நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 8th 9th 10th படிக்கிறப்பவே வந்து ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, இல்லை இதை எப்படி படிச்சிங்க, உங்கள் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ஃபர்தராக நீங்கள் க்ரோ பண்ணுறப்ப காலேஜ் படிக்கிறப்ப இப்போ நீங்கள் எதாவது பண்ண ப்ராஜெக்டாக இருக்கலாம், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மூலிமா ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்லோலி உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணி வந்துருப்பாங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு கோட் அடிக்க தெரியும் அப்படின்னா அந்த கோடை நீங்கள் எப்படி அடிப்பீங்க, நீங்களே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி அதை வந்து காமிக்கலாம், இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுங்க. ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணி நீங்களும் நிறைய பேரை ஃபாலோ பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து உங்களை தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய ஹெச்ஆர் பிஸ்னஸ் லீடர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் யார் அப்படின்னு தெரியும். ப்ராபப்ளி நீங்கள் உங்களுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ as soon as டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை தேடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஓவர் நைட்டில் ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வேலை கிடச்சிருமா, நான் அவரை காண்டாக்ட் பண்ணால் கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உழைப்பு போட்டிருக்கணும். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் வேலை தேடுறதுக்கு முன்னாடியே, கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா as soon as நீங்கள் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் இத்தனை வருஷமும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் செட் இருக்குன்னு தெரியும். ஸோ இது மூலியமாக வந்து பேசிக்காக இப்படி தான் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கும் வந்து லிங்க்டின் இன்னைக்கு கரண்ட்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா வந்து நல்ல வகையில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபோட ஸ்கில்
ஸ்கில்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த பேரடைம் ஷிஃப்ட்டில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு இது மூலிமா நம்ம எப்படி ஒரு ஃபியூச்சர் ரெஸ்யூமை ரெடி பண்ணுறது, எப்படி வந்து லிங்க்டினை வந்து அதோட ஃபுல்லஸ்டிக் யூஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ, என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி போஸ்ட் போடுறாங்க, அவங்க என்ன மாதிரி எழுதுறாங்க டெய்லி, அது எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். அது மூலியமாகவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி டெய்லி டாக்குமெண்ட் பண்ணணும், நான் என்ன மாதிரி போஸ்ட் போட்டால் என்ன கண்டென்ட்டை வந்து படிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்லோலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரடைம் ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகிறீங்களோ நாளையோட என்ன ஆயிரும் அப்படின்னா, ரெஸ்யூம் வந்து யாரும் ஹெச்ஆர் டீமுக்கு போய் எனக்கு இது மாதிரி ஒரு மேனேஜர்ஸ் வந்து எனக்கு இது மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்ஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற நிலமா போய் இவங்களே ஒரு லிங்க்டினில் ஃபாலோ பண்ணுற ஒரு கேண்டிடேட்டை ஃப்ரெஷராக கூட இருக்கலாம், அவங்க ஹெச்ஆர் டீமுக்கு எடுத்து அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட பேசி பாருங்கள், மேபி வந்து இவங்க நல்லா இருக்கலாம், ஃபர்தராக கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த 2-3 இயர்ஸில் வந்து இந்த ஷிஃப்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் ஹையரிங் சேஞ்ச் பண்ணி வெறும் ரெஸ்யூம் மூலியமாக ஹையர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், வெறும் ரெஃபரல் மூலியமாக மட்டும் ஹையர் பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரியும் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது மூலியமாக ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இது மூலிமா இந்த வேவில் வந்து நானும் எப்படி இந்த மூமெண்ட்டில் நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணி நானும் என்னோடய ஃபியூச்சர் ரெஸ்யூம் எப்படி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அட்லீஸ்ட் இது வரைக்கும் இல்லைனா கூட இனிமேல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராபப்ளி லைக் ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் நான் எப்படி பில்ட் பண்ணுறது, நான் என்னென்ன ஸ்கில் செட்லாம் இது பண்ணிக்கிறணும், நான் எப்படி ஆக்டிவாக இருக்கிறது, நான் எப்படி எழுத ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் நான் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு டெய்லி ஏதாவது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தாட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெஸ்யூம்ங்கிற அந்த ஒரு இதிலேருந்து நாம் இதுக்கு மாறிட்டோம் அப்படின்னா வேலை தேடுறதும் ஈஸி, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். யாராவது நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இதில் பாருங்கள், நான் அதில் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெஸ்யூமில் ஹைலைட் பண்ணி ஒரு வேலை தேடுற அந்த இது போய் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பார்த்து ஒர்க்கையே பார்த்துட்டு ஹையர் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் வந்துடும். உங்களோட க்ரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட் ஃபேக்டர் எல்லாமே இது மூலியமாகவும் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நன்றி.